நம்முடைய தாய் தந்தையார் கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவருக்கு வேண்டுகிறோம். அனைத்து மாட்சிமைக்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரமாயிருக்கிற அந்த நல்ல கடவுளே, உடைய மாட்சிமை நிறைந்த பெயரை புகழ்ந்து பாடுபடியாக உடைய திருவசனங்கள் நாங்கள் படித்து சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற எந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் உடைய தூய ஆவியான வழியாக திருமலையின் மறைபொருள் விளைவுக்குள்ளே எங்களுக்கு அருள் செய்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து மாட்சிகளின் திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் பிரிவு வசனங்கள் 28 தொடங்கி 36 வரை அடங்கிய பகுதியை அனைவரும் வேண்டுதல் படிக்க கௌரவமாக கேட்போம். இவற்றை எல்லாம் சொல்லி ஏறக்குறைய 8 நாள்கள் காண பிறகு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெள்ளையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலக்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னவென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நேரிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் இருந்தார். தாம் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் என்பதில்லை. கிறிஸ்துவினுடைய மாட்சிமையை குறித்த அந்த நிறைவான ஒரு மேன்மையான நற்செய்தியை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து மாட்சிமையின திருநாள், கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய மாட்சிமை விலகுதல், இஸ்ரவேல் அல்லாத பிற இன மக்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பிற இன மக்களும் வந்து ஆண்டவர் இயேசுவை வழிபடுகின்றார்கள் என்பதுதான் கிறிஸ்து மாட்சி விலகின திருநாள் என்ற அந்த நற்செய்தி. அதை தொடர்ந்து வருகின்ற போது கிறிஸ்துவனுடைய மாட்சிமை, செலிப்ரேஷன் மோட் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டார்லாம் லேட்டாக வருது.
சார் வந்து போன வாரம் 6ஆம் தேதியே வெளியே சொல்லிட்டார். என்னன்னா இன்னும் அந்த செலிப்ரேஷன் மூட்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறீங்க. கடவுளுடைய வார்த்தையை தான் முதலாவது கொண்டாட வேண்டும். செலிப்ரேஷன் அப்படின்றது எது முக்கியம்? ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? செலிப்ரேட் த வேர்ட் ஆஃப் காட், அதுதான் வந்து ஆன்மீகத்துடைய முக்கியத்துவம். கடவுளை கண்டவர்கள் யாராவது இருந்தாங்களா? கடவுளை கண்டவங்க யாருமே கிடையாது. ஏன்னா கடவுள் 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 உருவமற்றவர். சரியா? இயேசு கிறிஸ்து மனிதராக வந்து பிறக்கும் வரையிலும் கடவுளை யாரும் கண்டதில்லை. இயேசுவிலே கடவுள் மனிதராக வந்து பிறந்திருக்கிறார் என்பது நம்முடைய நம்பிக்கை இல்லையா? ஆனால் கடவுளை கண்டவர் எவருமே கிடையாது. அப்போ மோசே கடவுளை கண்டதாக படித்தோமே. மோசே சீனாய் மலையிலே 40 நாள் அளவு இருந்து 10 கட்டளைகளை ஏறிட்டு உடன்படிக்கை பதவியை திருக்க வந்தார் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போ அங்க என்ன சொல்றாங்க? கடவுளை மோசே பார்த்தாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிலாம் பார்க்கல. கடவுளை எப்படி பார்த்ததாக உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்பதின் வழியாக, அதை படிப்பதின் வழியாகத்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையான நச்சையை நாம் முதலிலே மனதில் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா ஆண்டவரே என்ன சொல்றாரு? நாட்கள் வரும்போது கடவுள் அங்கே இருக்கிறார் என்றும் கடவுள் இங்கே இருக்கிறார் என்றும், ஐயா கூட தான் கடவுள் இருக்கிறாரு, ஐயா தான் கடவுள் சொல்றவங்க இருக்கலாம். சரியா? இயேசுவோட டீ குடிக்க போனா இயேசுவோட பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுகின்ற வாய்மாலக்காரர்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம ஊழியக்காரன் நம்ம மதிக்கிறோம். இயேசுவோட டீ குடிக்கிறேன், இயேசுவோட பிரியாணி சாப்பிட்டதுலாம் வந்து இதெல்லாம் நியாயமான நச்செய்திக்கு நியாயமா அப்படின்றத பகுத்தறிந்து யார் உண்மையான ஊழியக்காரர் என்பதை முதல்ல என்ன பண்ணாங்க? பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசுவை பார்த்த கடவுளை இயேசுவை ஒரு ஊழியக்காரனால பார்க்க முடியும்னா உங்களாலையும் பார்க்க முடியும். அப்ப ஏன் வந்து என்ன இயேசுவை பார்க்க முடியலன்ற கேள்வியை தான் நீங்க முதல்ல எழுப்பணும். சரியா? இயேசு ஏன் என்ன காட்சி கொடுக்கல அப்படின்னா, இயேசுவை நீங்க பைபிள்ல தான் போய் பார்க்கணும். நீங்க வெளியில போய் இப்படிதான் இருப்பாரு, முடி இவ்வளவு நீட்டா இருக்கலாம், இப்படி தாடி வச்சிருப்பான்னு நீங்க தேடினீங்கன்னா என்னைக்குமே இயேசுனால பார்க்கவே முடியாது. ஆகவே கடவுளுடைய மகிமையை மோசே உணர்ந்தார். எப்படி? கடவுளுடைய கட்டளைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு முயற்சியை எடுத்து அதை சீனாய் மலையின் மீது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அமர்ந்து 40 நாள் அளவும் கடவுளுடைய பிரசன்னத்திற்காக காத்திருந்து, அப்பொழுது கடவுளுடைய வெளிப்பாடு அவருக்கு ஏற்பட்டு அவருடைய உள்ளத்திலே உணர்ந்ததை கட்டளையாக எழுதினார். சரிங்களா? கடவுளுடைய வெளிப்பாடு அவர் கிடைத்தது. கடவுளுடைய வார்த்தை உள்ளே வர வர மோசேயுடைய முகம் வந்து அந்த உள்ளம் கடவுளுடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருப்பதனாலே, கடவுளுடைய இருப்பு நிலை, பிரசன்னம் வந்து சமஸ்கிருத வார்த்தை, ஒரு புரியணுன்றதுக்காக அதை பயன்படுத்துது. கடவுளுடைய இருப்பு நிலை ரத்னம் சேர்ந்து சொல்லலாம். இங்கிலீஷ்ல பிரசன்ஸ் சொல்லணும், தமிழ்ல உள்ளே இல்லையா அல்லது உள்ளே நம்ம சொல்றோம் இல்லையா? பிரசன்ஸ் அப்படின்றது அவ்வளவுதான். இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றது அவங்களுடைய அந்த இருப்பு நிலை. கடவுள் இருக்கிறார். கடவுள் இருக்கிறதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் கடவுளுடைய வார்த்தையின் வழியாகத்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே கடவுள் மாட்சிமை நிறைந்த கடவுளாக இருக்கிறார். அவர் தம்முடைய மாட்சிமையை மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் தம்முடைய சாயலிலே மனிதரை படைத்தார். அப்ப கடவுளுடைய மகிமை அந்த மனிதனுக்குள்ளே இருந்தது. அவனுக்குள்ளே இருந்த அந்த சுய இச்சையும் கீழ்ப்படியாமல்
இல்லாமையும் பிசாசுக்கு இணங்கி போவதிலும் தான் கடவுளுடைய சாயல் மனிதனுக்குள்ளே இல்லாதபடிக்கு போக செய்தது. ஆகவே கடவுளுடைய மாட்சிமை ஆனவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாட்சிமையை நாம் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, என்னுடைய சுய விளம்பரத்துக்காக, என்னுடைய சுய சம்பாத்தியத்துக்காக என்ன பண்றாங்க, மாற்றி கொள்ளுறோம். ஜெபம் பண்றோம், ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா என்ன சொல்லணும்? கடவுள் அற்புதத்தை செய்தார். கடவுள் ஜெபத்தை கேட்கின்ற கடவுள், கடவுள் அற்புதத்தை செய்கிறார், அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர ஐயா ஜெபம் பண்ணதுனால தான் இந்த ஜெபத்தை கடவுள் கேட்டார்னு நீ சொல்லும் போது நீங்க கடவுளுடைய பிரசன்னத்தை மறந்து மனிதனுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்துறீங்க. நான் கடவுளுடைய ஊழியக்காரன் அப்படின்னா நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்பிப்பது தான் என்னுடைய அடிஷ்னலான ஒர்க்கு. நான் ஜெபம் பண்ணாதான் கேட்பாருன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியுமா? போன அப்படியே ஆரம்பிச்சு சரிங்களா? அப்போ கடவுளுடைய அந்த மாட்சிமை என்பது அவருடைய வார்த்தையில் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தை பார்த்தா கடவுள் தம்முடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகிற போது அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்ஸ் பெரிய வல்லமையான செயல்களை செய்யக்கூடியது. படைப்புகளிலே ஆண்டவர் வல்லமையான செயல்களை செய்கிறார். அவருடைய மகிமை என்னதான் செய்யும் அப்படின்னா யுத்தங்களை உயர்த்தணும், போர்களை ஒளியப்படும், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்க செய்ய அவருடைய பிரசன்னம் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி என்பது வாழ்வாகவும் இருக்கிறது, அழிக்கக்கூடிய ஆற்றலையும் உடையதாக இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் ஆண்டவர் அழிவின் பணியை செய்வது கிடையாது. தீமையைத்தான் அவர் அழிக்கிறாரே தவிர மக்களை, தீமை செய்த மக்களையும் பாவம் செய்த மக்களை ஆண்டவர் அழிப்பது கிடையாது. அவர் அவருடைய தீவினை அவரை கொள்ளும். சரிங்களா? நாம் பாவம் செய்தோமானால் கடவுள் நம்மை அழிக்க மாட்டார், நம்முடைய பாவமே நம்மை அழிக்கும். சரிங்களா? இப்போ கடவுளின் மாட்சிமை பாவத்தை தான் அழிக்குமே தவிர பாவம் செய்த மனிதரை அழிக்க மாட்டாது, அழிக்காது. கடவுள் தம்முடைய மகிமையான மனிதரை அழிப்பவர் அல்ல, மன திரும்ப செய்து மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே சங்கீதத்திலே படிக்கிற போது சங்கீதம் 97 திருப்பாடல் 97 சொல்லும்போது அவருடைய மகிமை நெருப்பாய் இருக்குது, அந்த நெருப்பு சுட்டெரிக்கும் ஆற்றலுடையதா இருக்குது அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் மோசேவுக்கு நம்மை வெளிப்படுத்துகிற போது அவருடைய மகிமை, அவருடைய மாட்சிமை வார்த்தையாய் வருகிறது. அந்த வார்த்தை மோசேவுக்கு சட்டமாக கொடுக்கப்படுகிறது, அது உடன்படிக்கையின் வார்த்தைகளாக கொடுக்கப்படுகிறது. கடவுளின் மகிமை நம்முடனான உடன்படிக்கை. நீ என்னோடு கூட இந்த மகிமையிலே இரு, இந்த மாட்சிமையிலே நீ பங்கு பெறு. மோசே கடவுளின் மகிமையை பெற்று கடவுளுடைய உடன்படிக்கையின் மூலமாக அந்த வார்த்தையை பெற்று இஸ்ரேல் மக்களை சந்திக்கிற போது மோசே முக்காலிட்டுக் கொள்கிறார். ஏன்னா அவருக்குள்ளே அந்த ஒளிர்ந்த கடவுளின் மகிமையை அவராலே பார்க்க முடியாத அளவுக்கு அது பிரகாசித்தது. அப்படி மோசேயின் முகம் பிரகாசித்ததினாலே மோசே கடவுள் கிடையாது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ளணும். பல நேரத்தில் இதுதான் தப்பா நடக்குது. ஒருவருக்குள்ளே கடவுள் இருந்தால் அவரையே நாம் கடவுளாக புரிந்து கொள்கிறோம், அது தவறு. கடவுள் அவருக்குள்ளே இருக்கிறார், அவர் மூலமாக தம்முடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறார் என்பது உண்மைதான். ஆனால் அவர் கடவுள் கிடையாது. இப்போ நான் கடவுளுடைய அந்த இருப்பு நிலையை உணர்கின்ற போது அவருடைய மகிமை மாட்சிமை நமக்குள்ளே இருக்கும், நமக்குள்ளே இருந்து வெளிப்படும். ஆனால் நாம் கடவுள் கிடையாது. ஆகவே கடவுளின் மாட்சிமையை கடவுளை மாட்சிமைப்படுத்துவதற்காகவே பயன்படுத்தணும். அவர் நமக்கு ஒரு மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் ஞான வரங்களையும் அருள் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அவற்றை கொண்டு நம்முடைய வியாபாரத்தை வளர்த்துக் கொள்வது அல்ல. வியாபாரம் என்ன? விளம்பரம். ஒரு பொருளை வியாபாரம் பண்ண அதுக்கு ஒரு விளம்பரம் தேவை. அந்த விளம்பரத்துக்கு என்ன பண்றான்?
அந்த அந்த பொருளை மிகைப்படுத்தி என்னைக்குமே ஒழியாது, எப்பவுமே பழசாகாது அப்படிலாம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா? தங்கமே கடையில் கொடுத்தாங்கன்னா சொல்றான் இது பழைய தங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய் வந்து இழப்பீடு போட்டு நம்ம என்ன பண்றான் பொடிச்சிடறான் இல்லையா? இது புது தங்கம், அவங்கள்ட்ட வாங்கினா பழைய தங்கத்தை உருக்கி அதை புதுசாக கொடுப்பான், அதுக்கு பேர் புது தங்கம். நம்ம ஒரு 10 நாள் போட்டு விட்டு காசு இல்லையா விற்க போனால் இது பழைய தங்கம் இல்லையா? இப்போ எதுவுமே இங்கே வந்து வியாபாரம் ஆக்கப்படுகிறதே தவிர இங்கே வந்து பழமையாகாதது எதுவுமே கிடையாது. ஆனால் கடவுளோடு கூட நாம் இருக்கின்ற போது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுவோம், நாளுக்கு நாள் புதிய ஆற்றல் நம்மை நிறைக்கும், நாளுக்கு நாள் ஆண்டவரோடு வளர்ந்து பெறுகின்ற போது, அவரோடு இணைந்திருக்கிற போது அவருடைய மாற்றத்தை நம்மையே வந்து தரும். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்மை கடவுளின் மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும். நாம் கடவுளின் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் அவருடைய மகிமை நமக்குள்ளே இருப்பதை இந்த உலகம் காணும். இயேசுவிலே கடவுளின் மகிமை இருந்தது, அது கடவுளாகவே இருந்தது. ஏன்னா முழுமையான கடவுளின் திருமணத்திற்கு ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். ஆண்டவர் இயேசு எந்த இடத்திலுமே தம்மை தாமே அவர் மகிமைப்படுத்திக் கொண்டதே கிடையாது. கடைசியில கூட என்ன சொல்றாருன்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் படிச்சோம்னா, ஆண்டவரே நீர் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறீர், இந்த மகிமையை எல்லோரும் காணும்படிக்கு மீண்டும் ஒரு விஷயம் என்னை மகிமைப்படுத்த தந்தையாகிய கடவுள்கிட்ட தான் கேட்பாரு தவிர தம்மை தாமே ஒருபோதும் ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டது கிடையாது. ஆனால் பல நேரத்தில் நம்மை நாம் பெரிய ஆட்களாக காண்பித்துக் கொள்வதற்காக அதிகப்படியான நேரங்களையும் அதிகப்படியான அறிவையும் அதற்காகத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்முடைய ஞானத்தை அறிவையும் பயன்படுத்துவதை நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்கு அறிவு இருந்தால் திறமை இருந்தால் அதை காசாக்கிறதுக்கு பணமாக்குவதற்கு தான் நாம் முயற்சி செய்கிறோமே தவிர அதை ஆண்டவருடைய நாம் பெயருடைய மகிமைக்காக பயன்படுத்துவோம் அப்படின்ற எண்ணம் பல நேரத்திலே மனிதத்திலே இருப்பதில்லை. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. அவர் எல்லா காலங்களிலுமே கடவுளின் மகிமைக்காகவே அவர் செயல்பட்டார். இந்த மறுரூப காட்சிக்கு முன்னாலேயும் சரி, இந்த மறுரூப காட்சிக்கு பின்னாலேயும் சரி, ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, நான் இறப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், நான் சிலுவையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய மரணம், என்னுடைய இறப்பு என்பது கடவுளால் முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த இறப்பை நான் சந்திப்பதே இந்த உலகத்தை மீட்பதற்காகத்தான். ஆகவே இந்த இறப்பை நான் அடைவதற்கு முன்பாக எல்லோரையும் மீட்டுக் கொள்வது என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியாயிருக்கிறது. ஆகவே இப்படி செய்து நான் கடவுளை மாற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய வேலையாக இருக்கிறது என்பதை அவ்வப்போது சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் சீடர்களாலே அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் இந்த மறுரூப காட்சி என்பது சீடர்களுக்கு முன்பாக நிகழ்த்தப்படுகிறது. அப்போ கூட இந்த சீடர்கள் மூசாத பார்க்கல. வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா என்ன இருக்கு, இந்த காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த காட்சி மறைகின்ற நேரம் வருகின்ற போதுதான் திடீர்னு பேருடைய யாக்கோபுடைய யோவானா திடீர்னு கண்ணிட்டு பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு மிகவும் ஒளி நிறைந்தவராக இருக்கிறார். அவரோடு கூட மோசேவும் எலியாவும் தோன்றுகிறவராக காணப்படுகிறார்கள். பல நேரங்களிலே நம்ம ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் வாசிக்கிறது கிடையாது. ரெண்டுத்தையும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்னைக்குமே கடவுளுடைய பிரசனத்தை நம்மாலே உணர்ந்து கொள்ளவே முடியாது. சரிங்களா? அப்போ ஜெபம் பண்றதையும் பைபிள் வாசிக்கிறதையும் விட்டுட்டு கடவுளை வந்து ஊழியக்காரன் தேடிட்டு இருக்குது. ஐயா பேசுறாருன்னா கடவுள் வருவார். அது அல்ல. நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும். நாம் திருமலையை ஊன்ற படிக்க வேண்டும். தினந்தோறும் இடைவிடாமல் நாம் திருமலையை படித்து நாம் இறைவேண்டல் செய்வதோமானால் கடவுளுடைய மாட்சிமை நமக்கு வரும், நமக்கு உள்ளே வரும், நமக்கு உள்ளிருந்து நம்மை
ஒளிர செய்து நம் மூலமாக கடவுள் மாட்சிமை அடைவதை இந்த உலகம் அறிக்கை செய்யும். அதற்கு நம்முடைய வாழ்வு உடல் ரீதியாக உள்ள ரீதியாக தூய்மையான வாழ்வாக இருக்க வேண்டும். கடவுளின் வார்த்தையின் மீது மாத்திரமே நம்முடைய வாழ்வு கட்டப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வார்த்தைகள் கடவுளை மாத்திரமே மாட்சிமைப்படுத்துகின்ற வார்த்தையாக இருந்தால்தான் நம்மிலே கடவுளுடைய மகிமையை மற்றவர்கள் காண்பார்கள். நாம் கடவுளை மகிமைப்படுத்தாமல் மாட்சிமைப்படுத்தாமல் மனிதரை முன்னிலைப்படுத்தி மனிதரை மாட்சிமைப்படுத்துவோமே ஆனால் நாம் கடவுளுடைய அந்த மாட்சிமையை பங்கு பெறவும் முடியாது. கடவுளின் மாட்சிமை நமக்குள்ளே இருப்பதாக இந்த உலகம் காணவும் முடியாது. இப்போ ஆண்டவருடைய மகிமையை நாம் காண்பதற்கு எப்பொழுதும் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். சரிங்களா? வெச்சமனை தோட்டத்திலே ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை அதுதான். இங்கே சீடர்கள் செய்யாமல் விட்டதும் அதுதான். ஏன்னா இப்போதான் அவங்களை விட்டு போனேன். ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூச்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடாதா? கரெக்டாக பசங்க ஆரம்பிக்கும் கூட தூக்கி போறீங்க இல்லையா? அப்படி சொன்னால் எப்படி இருக்கு? கரெக்டாக என்ன பண்ணுறது? பசங்க ஆரம்பிச்ச உடனே முடியும் போது கண்ணை முடிச்சு பார்த்தா போதும் இல்லையா? முடியும் போது ஆமே ஆமே அப்படின்னு சொல்லுகின்ற நிலையத்தான் பேரும் சீடர்களும் இருந்தார்கள். அந்த காட்சி மறைய போகுது. அப்போ அந்த காட்சியினுடைய மைய பகுதியை அவங்க என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. பார்க்க இருந்தார்களே ஆனால் ஆண்டவரே துவக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம் போடுவோம் என்று பேர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, சொல்லிக்க மாட்டார். ஏன்னா மோசேவும் எலியாவும் இயேசுவோடு உரையாடின அந்த உரையாடல் என்னானது அதனுடைய கருப்பொருள் என்னானது இவர்களுக்கு தெரியாது, தூங்கிவிட்டாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை சும்மா கடமைக்குன்னு 10 அதிகாரத்தை ஒரே நாள் படிக்கிறது அல்ல தியானம். ஒரே வசனம் தான். ஒரு வசனம் மாச்சு படிச்சுட்டு முட்டி போட்டு ஆனது இந்த வசனத்தின் மூலமாக இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஆண்டவரோடு கேட்கும் போதுதான் புதிய சிந்தனைகளை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம பெரும்பாலும் பசங்க நேரத்தில் இந்த பசங்க இந்த பக்கத்துக்கான ஏற்க பட்சத்தான இது ஏற்க பசங்க கேட்டிருந்தவனானே அப்படின்னு தான் பல நேரங்களே கடந்து போயிடும். அப்படி இல்லை. ஒவ்வொரு முறை படிக்கின்ற போதும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் புதிய சிந்தனைகளையும் புதிய ஆக்கங்களையும் ஆண்டவர் நமக்கு அருள்வார் என்ற சிந்தனை நமக்கு இருக்கணும். இப்போ மருத்துவ காட்சியின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் மகிமை வெளிப்பட்டது என்பது மாத்திரமல்ல, அவர் முன்னாலேயும் ஒரே மாதிரி தான் இருந்தார், பின்னாலேயும் ஒரே மாதிரி இருக்கிறாரு. நம்ம தான் மாற்றணும். செலிப்ரேஷன் மூடியே இருக்கிறாரு. கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்வும் செயலும் எப்பொழுதும் சிலுவையை நோக்கிய பயணமாகவே இருந்தது என்பதை மனதிலே முதல்ல வச்சுக்கணும். பாடுகள் நிறைந்த வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நீங்கள் பாடுகளை அனுபவிக்காமல் அல்லது பாடுகளுக்கு பயந்து ஓடிவிட்டு பின்னால் அப்புறமா கடவுளின் மகிமையில கலந்து கொள்ளலாம் என்று நினைக்கவே கூடாது. சரி, எல்லாத்தையுமே திருமறையிலே ஆதாரம் இருக்குது. 10 கன்னிகைகள் நிகழ்வுல படுத்து தூங்கி இருக்கு, எண்ணெயை மேலே திரிய வச்சிருக்கலாம திடீர்னு கடைசியில் எவனாவது விளக்கேற்றுவோம். அந்த வெளிச்சத்தில் கடவுளுடைய விழாவில் பங்கு பெறாம முடியாது. நாம் விளக்காக இருக்க வேண்டும். எப்பொழுதும் என்ன இருக்கத்தக்கதான விளக்காக நாம் இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை நம்மிடத்திலே இருந்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய விளக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் அவருடைய மகிமையை நாம் பங்கேற்க முடியும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தற்பெருமையும் சுய விளம்பரமும் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. ஆண்டவரை மாத்திரமே மாட்சிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, திருச்சபைக்கு சொல்லுகிறார். திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது பாடுபட வேண்டும். அவர் பாடுபட்டார், பல நேரங்களில் அடிபட்டார், பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார், குற்றுயிராக அடிபட்டு கிடந்தார். ஆனாலும் அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்ச
உடனே என்ன பண்ணுவார், போய் எனக்கு வந்து உடம்புலாம் வலிக்குது அடிச்சு அடி போய் ஒரு 4 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வந்து ஊழியம் செய்கிறார். அப்படி இல்லை, அடிப்பட்டு கிடப்பாரு. அடித்தவனே வந்து சோர்ந்து போய் போன பிறகு திரும்பவும் எழுந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பார். அல்லேலூயா. ஒரு மகிமையான சொகுசான ஒரு கம்ஃபர்டான ஒரு இடம் கிடைச்சவனே அதில் வாழ நினைப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு அது என்ன, அது இட் இஸ் எ ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் என்னன்னா, ஒரு வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சில நேரங்களில் ஃபோட்டோ எடுப்பாங்க, சில நேரங்களில் ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீனை கட் பண்ணிடுவோம். அந்த சீனை என்ன பண்ணுவோம், கட் பண்ணி ஃபோட்டோ வாக்க முயற்சிக்கிறோம் பாருங்க. அதுக்கு பேர் தான் ஸ்னாப்ஷாட். அப்போ அது ஒரு திறமையான ஃபோட்டோகிராஃபர் அது கரெக்டாக என்ன பண்ணுவார், கட் பண்ணி எடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான நேரங்கள் என்பது ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி தான். அது எங்கேயோ ஒரு இடத்துல மகிமையாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவோடு கூட அந்த பாடுகளோடையே நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மகிமையை நாம் பங்கு பெற முடியும். நாம் பாடுகள் வந்து இருக்கின்ற போதெல்லாம் வந்து போய் படுத்து தூக்கிட்டு திடீர்னு வந்து மகிமையில் பங்கேற்கணும்னா திரும்பவும் அது முடியாது என்பதை திரும்பவும் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் மகிமை என்பது பாடுகளோடு இணைந்த ஒன்றுதானே தவிர பாடுபடாமல் கிறிஸ்துவின் மகிமையிலே பங்கு பெற முடியாது என்பதை சீடர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடவுள் உணர்த்துகிறார். You do not advise to him. நீங்க போய் இயேசுநாதருக்கு அட்வைஸ் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று காணா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் சீடர்கள் அந்த பணியாளர்களை பார்த்து சொல்றாங்க இல்லையா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கட்டெடுத்த அம்மாவே அதுதான் செஞ்சாங்க. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் செய்தார். நமக்கு சொல்லப்படுகிற செய்தியும் அதுதான், சீடர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் அதுதான். கடவுள் சொல்லுகிறார், ஒரு ஒளியுள்ள மேகம் தோன்றி அங்கே கடவுளுடைய ஆவியானவர் பேசுகிறார். இவரின் நேசகுமாரன், இவரில் அன்பா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். You do not advise him, listen to his voice. அவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள். அவருக்கு அட்வைஸ் பண்ற வேலையை நீங்க செய்யாதீங்க. இது சொல்லுகின்ற போது ஒரு விஷயத்துல தெளிவா சொல்றேன், இந்த வார்த்தை சொல்லுகின்ற அதிகாரம் எனக்கு கிடையாது. அதை சொல்லணும், ஏன்னா அதுதான் நம்ம சொல்றதே கிடையாது. இப்படி சொல்லுவதனாலே நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு அந்த வார்த்தைகளை மனிதர்களாக நாம் எடுத்து இன்னொருத்தருக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த இடத்துல உண்மையாகவே சொல்லுகிறேன். ஒரு பொறுப்பாக இருக்கிறோம், பணியில் இருக்கிறோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறோம்னு தெரியாது. ஆனால் நான் சொல்லத்தான் சட்டம், அதன்படி நீங்க செய்யணும். ஏன்னா வசனம் சொல்லி அது இயேசுநாதருக்கு சொல்லப்பட்ட வசனம். இயேசுநாதருக்கு சொல்லப்பட்ட வசனத்தை எல்லாம் நம்ம எடுத்து நம்மளே இயேசுநாதர் மாதிரி என்ன பண்ணிக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள கூடாது. அதைத்தான் பவுல் எச்சரிக்கிறார். திருச்சபையிலே நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்துகிற போது நம்மை நாமே இயேசுநாதரை போலவே கற்பனை செய்து கொள்ள கூடாது. கடவுளின் மகிமையை நாம் திருடிக் கொள்ளக்கூடாது. நம்மை நாமே விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு ஆலயத்தை ஒரு இடமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட பணியை மாற்றம் செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்காக சில நேரங்களிலே அவருக்காக நாம் பாடுபடுகின்ற போது அவருடைய மகிமையை கண்டிப்பாக நாம் பங்கு பெறுவோம். ஆனால் அந்த மகிமைக்காகவே வந்து என்ன பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது. அல்லது நாமே அந்த மகிமையை நமக்காக உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஐயா பின்னால் ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரியுது. வந்து பார்த்தோன்னா இயேசுவினுடைய மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை சீடர்கள் பார்த்தார்கள் அப்படின்றதுக்காக ஐயர் படத்தை போட்டு ஐயர் தலையின் மேலே அங்கே வந்து புறா இறங்குற மேலே படம் போட்டு பேனர் அடிக்க கூடாது. அது கடவுளின் மகிமை. எனவே கடவுளின் மகிமையை நாம் ஒருபோதும் நமக்கானதாக தேடிக்கொள்ள கூடாது என்பதை பவுல் திருச்சபைக்கு
ஆணித்தரமாக சொல்கிறார். கடவுளை மகிமைப்படுத்தணும், அவருக்காக நாம் பாடுபட வேண்டும். அவருக்காக நாம் பாடுபடுகின்ற போது, அவரோடு இணைந்து நாம் பாடுபடுகின்ற போது அவருடைய மகிமையிலே நாம் பங்கேற்போம். ஆகவே நம்முடைய பழைய மனிதன், பழைய சுபாவங்களை கலைந்து போட்டு நம்மை நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு படிக்கிறவர்களாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளோடு நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் தன்னுடைய மகிமையால் நம்மை நிறைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பாடுகளின் ஊடாக செல்கின்ற போது நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடல் அப்படின்னு முருகின்றவராக அல்லது அதை சகித்துக் கொள்வதிலே ஒரு வழியோடு நாம் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவரே நம்மை மகிமைப்படுத்துகிறார். நம்முடைய பாடல்களிலே அவர் நம்மோடு கூட பயணித்துக் கொண்டே இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் இருந்த போது நாம் கடந்து வருகின்ற பாதையிலே நாம் எதிர்கொள்ளுகின்ற பாடல்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. இல்லையா? இல்லையா? இந்த உலகத்தின் பாடல்கள் நமக்கு வரும், வராமல் இருக்காது. ஆனால் ஒருபோதும் அது நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நாம் ஆண்டவரோடு சார்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையால் நம்மை நிறைத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே வேறுபட்ட மக்களாக இருப்போம். தினந்தோறும் திருமறை படிப்போம். திருமறையின் வார்த்தையின் வழியாக கடவுளுடைய அந்த இருப்பு நிலையை உணர்ந்து கொள்வோம். ஏன் இந்த அறிவுரை அப்படின்னா, நாம் இனி வருகிற நாட்கள் பாடல்களுக்குள்ளாக செலவிருக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவை பாடல்களை குறித்து சிந்திக்கின்ற நாட்கள், அதனை தொடர்ந்து அப்படியே சாப்பிடுவதற்கு உபவாச நாட்களிலே செல்ல இருக்கிறோம். இந்த செலிப்ரேஷன் டேஸ், இந்த பக்கம் பாடல்களின் நாட்கள், துன்பத்தின் நாட்கள், இது ரெண்டுத்துக்கு இடையில கடவுளின் மகிமை நம்மை ஆற்றல்படுத்துகிறது என்கின்ற அந்த சிந்தனை பெற்றுக்கொண்டவர்களாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு இருந்தார். இப்போது என்னை பாடுபடுவதற்கு விட்டுட்டாரே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து அதை ஏற்று நம்மை எப்பவர் படித்துக் கொள்வதற்கு தான் இந்த நாளிலே இந்த விருதுப காட்சியுடைய அனுபவத்தை நாம் சிந்தனையாக பெற்றுக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கடவுள் நம்முடைய உள்ளத்தை நிறுத்தி நம்மை ஆற்றுப்படுத்தி வளர்த்து காப்பார்கள். ஆமே. கடவுளை கூடிய ஆண்டவரை நோக்கி வேண்டி விடுவோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரமாக இருந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செய்கிறோம். இப்பொழுதும் உடைய திருமணிலே எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். உடைய வார்த்தையை தந்து எங்களுடைய மாட்சிமையை பங்குதல் செய்வதற்காக நன்றி செய்கிறோம். உமக்காக நாங்கள் பாடல்களை சேமிக்கின்ற போது உங்களுடைய மகிமையிலே பங்கேற்கின்ற உரிமை பேச்சிலே நீரை தருகிறீர் என்கின்ற அந்த சிந்தனையோடு விசுவாசத்தை போன்ற கட்டப்பட உடைய வார்த்தையை நினைத்திருக்க உடைய ஆவியாளர் வழியாக எங்கள் துணை செய்கிறார்கள். புதிய கனம் மாட்சிமையாவற்றும் உமக்கு ஒருவருக்கே இருக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மித்திரமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் நண்பர்களே நல்ல கடவுளே. ஆமே. அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாய் தந்தை வாங்கி கடவுளே எனவும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானவருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத தீவிரம் வரைக்கும் ஒருவரை வளர்த்தது என்று எல்லா காலம் அனைவரும் நீடித்து நினைத்திருந்து வளர்த்து காப்பணுமாக.